இரண்டாவது வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் வாசித்ததான இந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி ஆண்டவர் உங்களை வாழ வைக்க போகிறார். இன்றைக்கு நிறைய காரியங்கள் உங்களை வாழ விடாதபடி தடுத்து கொண்டிருக்கலாம். கடன் பிரச்சனை உங்க வாழ்க்கையை தடுக்கலாம். வியாதிகள், பலவீனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து கொண்டிருக்கலாம். சத்துருடைய போராட்டங்கள், மனிதனுடைய கண்ணிகள், பில்லி சூனியங்கள், மாந்திரீக கட்டுகள், இன்னும் நிறைய காரியங்கள் உங்க வாழ்க்கையை தடுத்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று. கர்த்தர் உங்களுக்கு சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். உடைய இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் நடுவில, போராட்டங்கள் நடுவில, எதிர்ப்பின் நடுவில, மாந்திரீக சக்திகளின் நடுவில, அந்தகார வல்லமைகளின் நடுவில நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உடைய வாழ்க்கையே கசப்பா இருக்கலாம். உடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம். நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, அடிமேல் அடி, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், இப்படி பல சஞ்சலங்கள் உங்க வாழ்க்கையை நெருக்கி, நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இந்த காரியங்கள் எல்லாம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே, நான் வாழ்வேனா? என் வாழ்க்கையிலே ஒரு துளிர் உண்டாகாதா? என் பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டாரா? நான் நன்றாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் செய்வாரா என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல அழுகையோடும் புலம்பலோடும் மனவேதனையோடும் கூட காத்து ஜெபித்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாய். உடைய வாழ்க்கையை கெடுக்கிற அந்தகார வல்லமைகளை எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே அழித்து போட விரும்புகிறார். எது உங்களை அதிகமாய் அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எது வாழ விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதோ, எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்ல போகிறார். உங்களை வாழ வைப்பார். நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லப்பட்டது போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரை வாழ விடாதபடி பிள்ளைகளை தடுக்கிற, நெருக்குகிற, ஆண்டவரை சூழ்ச்சி செய்கிற, எதிர்க்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகட்டும். ஆண்டவரே, உடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்யும். பிள்ளைகள் வாழட்டும். பிள்ளைகளுக்கு எதிர்காலம் உண்டாகட்டும். திருமண வாழ்க்கைகள் கைகூடி வரட்டும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். வேலைகள் கிடைக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.